மார்னிங் எழுந்ததும் பாப்பாக்கு என்ன லஞ்ச் செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்ல. நேத்து ஈவினிங் வேற ஃபங்ஷன் போயிட்டு வந்ததுனால எந்த வெஜிடபிளும் வாங்கவும் இல்ல. வீட்ல எந்த வெஜிடபிளும் இல்ல. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சமைக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லங்க. அது என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இவங்க சாப்பிடுவாங்கன்ற யோசிச்சு யோசிச்சு பண்றது தாங்க இருக்கிறதுலே பெரிய விஷயம். அப்புறம் ஒரு யோசனை வந்தது. வீட்டு மாடியில கொஞ்சமா புதினா இருந்தது. சரி அத போய் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து எதுனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் அத கட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். கட் பண்ணிட்டு வந்த புதினாவ வச்சு, நான் இன்னைக்கு புதினா புலாவ் செஞ்சு, இன்னைக்கு லஞ்ச் பாப்பாக்கு கட்டி குடுத்து அனுப்பிச்சுட்டேன். நம்மளால முடியுதோ, முடியலையோ, நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன பிளேஸ்ல என்ன பண்ணணும்னா, நம்மளால வளர்க்க முடிஞ்ச செடிங்கள மட்டும் வச்சு வளர்த்தனாவே, நம்மளுக்கு தேவைப்படும்போது அது யூஸ் ஆகும் கண்டிப்பா. அப்படி யோசிச்சு நான் வச்ச செடி இந்த புதினா செடி தாங்க. இந்த செடி வச்சதுலேருந்து நான் இதுவரைக்கும் புதினாவ போய் கடையில வாங்குனதே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு இங்க நல்ல குரோத் இருக்கு. இது வளர்க்குறதுக்கு பெருசா நெறைய தெரியணும்லாம் அவசியம் இல்ல. நான் இந்த செடி வைக்கும்போது எனக்கு இந்த செடிய பத்தி எதுவுமே தெரியாதுங்க. புதினா வச்சா வருமான்னு கூட எனக்கு ஒரு ஐடியா கூட இல்ல. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். யூடியூப் பார்த்து தான் நானும் வச்சேன். வச்சதில எனக்கு இவ்ளோ பெரிய செடி நெறைய புதினா தான் நெறைய நான் வச்சிருப்பேன். என்னோட குரோத்ல வளர்ந்த புதினாவ பாருங்க எவ்ளோ நெறைய வந்திருக்கு. இத வச்சு இன்னைக்கு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு.